டேய் உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year. ஆனா 10 வயசுல ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிற. திருட்டு பையன்டா நீ. அச்சா, இவன் பக்கத்து வீட்டுக்கார பையன்டா. பக்கத்து வீட்டு பையனா? அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கா? விடுமா, பட்டணத்துல இதெல்லாம் சகஜம். விவசாயம் எல்லாமே தான். ஆமா, ஆன்டி சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்காங்களே, யாருன்னு அங்கிள்? என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி வெள்ளிடா நானு. மண்ணை புழக்க போறேன், மலையை புரட்ட போறேன்டா நானு. இவ்வளவு அழகா இருக்காங்களே, யாருன்னு ஆன்டி? அவதான்டா என் பொண்டாட்டி. குரங்கு கையில பூமாலை. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா, அவன் சின்ன பையன் தெரியாம சுட்டான் விடு. குரங்கு கையில பூ மாலை, சூப்பர் டைட்டில். சாங்குக்கு குட்டாலம் போயிருவேன். ஆமா, அந்த மஞ்சள் ஜாக்கெட்டை சீக்கிரம் எடுத்துக்கிறா, சாயம் போயிருப்பது. ஏண்டா, ஒரு ஆம்பளை கழுத்துல உத்ராட்ச கொட்டை தொங்கி பாத்துருக்கிறேன், அனுமார் டாலர் தொங்கி பாத்துருக்கிறேன். இப்ப தாண்டா ஒரு தாலி தொங்கி பாக்குறேன். ஏன்டா இப்படி ஆம்பளைங்க அசியப்படுத்துற? 10 சவரன் தாலிடா, தொலைஞ்ச யார் பதில் சொல்றது? உன்னை நம்பி எங்க அப்பா கிட்ட சவால் விட்டு வந்தேன்டா. ஹெலிகாப்டர் அனுப்புறேன், இமெயில்ல கனெக்ஷன் கொடுக்குறேன்னு. ஆனா நீ இப்படி பொண்டாட்டிக்கு பயந்து சாகுறவனா இருக்கியடா. இதுக்கு பேர் பயமா? உன் மரியாதை கலந்த பயம். அப்படியோ? நான் சொல்லுவேன், உமக்கு பொண்டாட்டி என்றாலே ஒருவித பயம். அவள் நின்றாலும் பயம், இருந்தாலும் பயம். அவள் கதிரில் உட்கார்ந்தாலும் பயம், கட்டிலில் கிடந்தாலும் பயம். அவள் ராவில் உறங்கினாலும் பயம், படிக்கட்டில் இறங்கினாலும் பயம். அவள் தும்மினால் பயம், இருமினால் பயம். அவள் ஒளிஞ்சால் பயம், நெளிஞ்சால் பயம். மொத்தத்தில் பொண்டாட்டி என்றாலே உமக்கு ஒரு பயம். மக் என்றாலும் பயம், பெக் என்றாலும் பயம். பெக்கு தரும் கிக் என்றாலும் எனக்கு ஒரு பயம். நான் ஒரு கிக்கு கொடுத்தா அப்ப வரும் உனக்கு பயம். டேய், நீ டிவில விளம்பரம் எல்லாம் பாக்குறது இல்ல? ஆமா. சொட்டு நீளம் டோய், ஓய் ஹோய் சொட்டு நீளம் டோய்னு ஆம்பளை பார்த்து தானே பாடுறாங்க. எங்கேயாவது சொட்டு நீளம் டி, ஓய் ஹோய் சொட்டு நீளம் டீன்னு பாடுறாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? தொட தெரியுது. இது இல்லடா, இந்த மாதிரி புடவையை துவைக்கிறதுலாம் நம்ம ஆம்பளைங்க வேலைன்னு தெரியுது. ஆஹா, நல்ல ஆராய்ச்சிடா. இத பாடுறா, ஒரு நல்ல பொண்டாட்டியுடைய புடவைய ஒரு புருஷன் துவைக்கிறது தப்பு இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி புடவை நீ துவைக்கிறியே, இது கொஞ்சம் டூ மச்டா. என்ன பண்றது? கவலைப்படாதடா, நான் இங்க கதை எழுத தாண்டா வந்தேன். ஆனா இனிமே உன் கதையவே நான் மாத்தி அமைக்க போறேன்டா. எப்படி? கூடிய சீக்கிரம் உஜாலா போட்டு உன் வேட்டிய உன் பொண்டாட்டியவே துவைக்க வைக்க போறேன். அவளை உன் கூட குஜாலா இருக்க வைக்க போறேன்டா. இது ஒரு தமிழ் கதாசிரியருடைய சபதம்டா. ராமமூர்த்தி, விஸ்வநாதா, ராமமூர்த்தி, விஸ்வநாதா, இத்தனை நாள் என் பொண்டாட்டி பாசம் என் கண்ணை மறைச்சிருந்துச்சு. இன்னைக்கு நீ திறந்துட்டியடா. ஆனா நீ மூடிட்டியடா. தரை எங்கடா இருக்கு? கீழதான் இருக்கு. நுரை எங்கடா இருக்கு? கண்ணுல இருக்கு. எனக்கு தரை என்றாலும் பயம், திரை என்றாலும் பயம், சோப்பு நுரை என்றாலும்